ஹலோ அஞ்சி ஹாய், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கா? வெல்கம். நல்லா இருக்கும். ஹாய் ஹாய் எல்லாரும் என்ன என்ன கதை? தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். தேங்க்யூ. யா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அஞ்சி. அப்புறம் അഞ്ചി കൂപ്പിട്ട എന്തോന്ന് പറയണോന്ന് ஐயோ എന്തെങ്കിലും പറയേ. എന്തോന്ന് പറ അഞ്ചിന്ന് കൂപ്പിടുற. ஓ அப்படியா? எந்தோ ஓ സോ എന്തൊക്കെയുണ്ട്, സുഖാണോ? സുഖം, നല്ല വിശേഷം, സന്തോഷായിട്ടിരിക്കുന്ന. ഇങ്ങനെ പോന്നു. ആക്ച്വലി ഞാൻ മലയാളിയാണ്, പക്ഷെ ഓക്കെ. ഞാൻ ഇവർക്ക് വേണ്ടി തമിഴ് പറയാം. ആ പറയ്. ഓക്കെ. സോ എന്താണ് വിശേഷം? അല്ല ഇന്നൊക്കെ ലൈക്ക് സോറി, ഇന്ന് തന്നെ வந்தாங்க ஆமா, வீட்டுல. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தா. எப்படி இருந்துச்சு 130 டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும்? ஐயோ நல்லா இருந்துச்சு. மெயினா சாப்பாடு தான். சாப்பாடு, ஐயோ அம்மா ஆமா, சாப்பாடு செம்மையா பார்த்தோம். அதுதான். நான்வெஜ் பீஸா வச்சிருந்தேன். ஆமா எனக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து வீட்டுல நல்லா சாப்பிட்டேன். அதுதான். ஆமா, நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. மனசும் வயிறும் எல்லாமே நிறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆமா இப்போ நம்ம நம்ம ஆல்ரெடி அன்சில் ப்ரோ நம்ம ஃபேமிலியா மாத்திட்டோம். அன்சில் ப்ரோ, உமி எல்லாருமே. சொன்ன முந்தானத்தை எப்போ பேசினேன், அப்ப சொன்னேன் என்கிட்ட, அஞ்சு இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்கதான் நம்ம ஃபேமிலியா மாறிட்டோம். ஆமா தெரியும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதெல்லாம். ஏதோ நம்ம வீட்டு அம்மா அண்ணா வந்து எல்லாரும் ரொம்ப அன்பா பாத்துக்கிறது ஒரு சந்தோஷம். அவரு ஆமா. எங்க போனாலும் அந்த வைபுக்கு செட் ஆயிடுவாரு அவரு. ஆமா ஓகே. சோ ஓகே, ஆக்சுவலி சில்பா இன்னைக்கு ஸ்டார்ட். நம்ம பிளான் பண்ணது உங்களுக்காக ஒரு அன்பு ஃபீஸ்ட். ஐயோ ஆமா, அன்பு ஃபீஸ்ட் தான். நீங்க அதுதானே லைக் பிக் பாஸ் வரும்போது அதுதானே கேட்டேன். ஆமா அதுதானே இப்ப வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிட்டு தூங்குங்க. ஆமா கண்டிப்பா. அவ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. யாரு யாரு ஃபர்ஸ்ட்? பாத்தி ப்ரோ மைக் அக்செப்ட் பண்ணு ப்ரோ. பாத்தியா உங்களுக்கு? ஆமா, கொடுத்துட்டேன். பாத்தி வாங்க ப்ரோ, பேசுங்க. ஒரு ப்ரோ மோச்சி அவங்களுக்கு மைக் அக்செப்ட் பண்ணீங்களா? இல்ல, அவங்களுக்கு காட்டவே இல்லை எனக்கு. பாத்தி என்ன பாத்தி, அஞ்சு வந்துட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கு. வாங்க. ஆமா, அஞ்சுக்கு சைலண்டா இருக்க பிடிக்காது. ஆமா அப்படிதானே? அப்படிதான். ஓகே ஷில்பா, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அப்ப குரு ஸ்டார்ட் பண்ணுங்க. குரு ப்ரோ. அன்ஷிதா, எனக்கு வி வெல்கம் யூ ஆன் பிகாஃப் ஆஃப் விஷால் ஆர்மி. தேங்க்யூ. ஷில்பா மைக்கை மியூட் பண்ண. ஆ எனக்கு அன்ஷிதா அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து உங்களோட போல்ட்னஸ், ரெண்டாவது வந்து நீங்க உங்களோட பாண்டிங்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, அவங்களுக்காக நீங்க ஒரு பாசம் ஜென்யூனா காட்டுவீங்கல்ல அது, பிளஸ் அவங்களுக்காக ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு ஸ்டாண்ட் கொடுக்கறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயங்கள். தேங்க்யூ. ரெண்டாவது, நீங்க பிக் பாஸ் ஜேர்னில உங்களோட டாஸ்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு அன்ஷிதான் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஒரு 4-5 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விஷால் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, உங்க எமோஷன்ஸ் எல்லாமே அது உங்களோட ரியல் லைஃப் அப்படின்றதுனால அதுல கனெக்ட் ஆகுறது ரொம்ப அழகா தெரிஞ்சது. ரொம்ப ரியலா இருந்துச்சு அது. நெக்ஸ்ட் வந்து நீங்க டால் டாஸ்க்ல மார்னிங் 5:30 வரைக்கும் உட்கார்ந்து ஒரு ஃபைட் கொடுத்துருப்பீங்கல்ல, அது சூப்பர். அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபேக்டரி டாஸ்க்ல நீங்க அதான் உங்களோட யூனியன் லீடரா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் மெயின் வந்து செங்கலா டாஸ்க். அன்ஷிதா வந்து ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ரொம்ப அதிகமா ரெஜிஸ்டர் ஆன விஷயம். அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து ரயான் கூட ஒரு ஒரு WWE வர மாதிரி ஒரு ஸ்லாம் போட்டிருப்பீங்க. அது வந்து சோசியல் மீடியால நடந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா வைரல் ஆச்சு அது. நெக்ஸ்ட் வந்து
நீங்களும் பவியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அரை பொம்மைக்காக ஒரு ஹாஃப் டே ஒரு 4 மெம்பர்ஸ அழுக விட்டீங்க. அதுல ஆக்சுவலா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. பட் எங்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப சூப்பரா புடிச்சது. தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நீங்க எவிக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வெளியில உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு நெகட்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு. அந்த இன்டர்வியூல நீங்க போயிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. அது வேற யாராவது அந்த அளவுக்கு ஒண்ணு அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி போயிருப்பாங்க. பட் நீங்க வந்து அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க பாண்டிங் நீங்க கிரியேட் பண்ணதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். நீங்க வந்து அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் கூட இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. அது 2 இன்டர்வியூல சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அன்ஷிதா இன்னும் அவங்க ஃப்ரெண்டுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ட்ரி போனதுக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் குடுத்தீங்க. வெளியில நடக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். தட்டி விடு. அ ஒரு 3 நாள் தான் இருக்கு சந்தோஷமா இருன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணதா இருக்கட்டும். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா நீங்க ஒரு சூப்பர் வுமன் அவ்வளவுதான். இந்த பிக் பாஸ் தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயையோ! குட்டி குட்டி விஷயங்கள் வேற நோட் பண்ணி பேசுறாளே! தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க லைஃப் அட்வைஸ் குடுத்ததுல இருந்து எல்லாமே அவனுக்கு அவருக்கு வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப சப்போர்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூங்க. தேங்க்யூ அன்ஷிதா. ஐயோ! நல்லா இருங்க. தேங்க்யூ. உங்களோட கண்டிப்பா. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஹேப்பியா இருங்க. உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். எனக்கு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் உங்களை வாழ்த்தணும் அவ்வளவுதான். ஐயோ! தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அன்ஷிதா. நீங்க ஷில்பா நீங்க பேசலாம். இல்ல நெக்ஸ்ட் வந்து ஃபாத்தி பேசுங்க. பாட்டி. ஹாய் அன்ஷி. ஹாய். அன்ஷி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அன்ஷி நான் சூப்பர். உங்களோட பெரிய ஃபேன். பெரிய பெரிய தேங்க்யூ. ஃபேன். ஆ, தேங்க்யூங்க. நான் பிக் பாஸே உங்களுக்காக தான் பார்த்தேன் ஃபுல்லா. ஐயையோ! இது வரைக்கும் நான் யாரு கூடயும் இவ்ளோ கனெக்ட் ஆனதே கிடையாது. எடிட்ஸ் எல்லாம் பண்ணியே இல்ல யாருக்குமே. உங்களுக்கு தான் ஆ, ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது அது பிடிக்கும்னு சொல்ல தெரியல. எனக்கு அன்ஷினாலே பிடிக்கும். ஹாய். தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும். என்ன பேசுன்னு தெரியல. எப்பவுமே அன்ஷி ஹாப்பியா இருக்கணும். அதான் எனக்கு கண்டிப்பா. உங்கள மீட் பண்ணணும் ஒரு நாள். அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. கண்டிப்பா வாங்க. எல்லாரும் சென்னையில ஒரு நாள் மீட் பண்ணலாமே. எல்லாரும் வாங்க ஒண்ணா. லவ் யூ சோ மச் அன்ஷி. ஐயோ! லவ் யூ டூ. தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் உண்மையாலுமே புரியுது. உங்களோட அன்பு நிஜமா புரியுது பேசும்போது. என் பேரோட ஒரு தடவ சொல்லுங்களேன். லவ் யூ. பாட்டி லவ் யூ. அவ்வளவுதான். இதை கட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க. வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஓகே. ஷில்பா வேற யாருக்கும் சொல்லுங்க. யா டாஸ்லின். வேற சித்ரா பேசுங்க சித்ரா. ஆமா சித்ரா பேசுங்க சித்ரா. அன்ஷி அக்கா ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. உங்களை ரொம்ப சூப்பர். பிடிக்கும். உங்களுக்காண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவீங்க. பின்னாடி போய் பேசுனது இல்ல. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படின்னு பேசுங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஆமா, அது ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. அப்புறம் ஏஞ்சல் டாஸ்க்ல நீங்க அழுதெல்லாம் பார்த்து நான் அழுதுருக்கேன். எங்க அம்மா அழுதுருக்காங்க. ஐயோ! அது தேங்க்யூ. ரொம்ப அம்மாவை கஷ்டமா கேட்டதா இருந்துச்சு. சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க பண்ணது. அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன பயம்னா, நீங்க அந்த கதவை திறந்து விடு நான் போகணும் அப்படின்னு சொன்னதுனா எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. அப்ப சாச்சனாவ ரொம்ப நாங்க திட்டுனோம். இப்படிலாம் அந்த மொளகா குடுத்தப்ப நீங்க பண்ணது, ஆனந்திக்காண்டி நீங்க சண்டை போட்டது, பவிக்காண்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப. தேங்க்யூங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். நீங்க அதுதான் எல்லாரும் இப்ப பேசுறவங்க எல்லாரும் அதை அவ்ளோ பார்த்துருக்கேன். அதனால தான் என் கூட நீங்க எல்லாம் டிராவல் பண்ணியிருக்க. அவ்ளோ தேங்க்யூங்க. நீங்க நிறைய லைஃப்ல இது பண்ணதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 வீக்ஸ் நான் என்ன இவங்க எதுவுமே பண்ண மாட்றாங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த சுனிதா அக்கா போனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணது டாஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட. தேங்க்யூங்க. அதனாலதான் இப்ப உங்களுக்கு நான் இன்ஸ்டால அன்ஷிதா ஆர்மி 08 போட்டுருக்குல்ல, அது ஓ! நான் தான்க்கா. அப்படியா? ஆமா. தேங்க்யூங்க. நேத்து ரொம்ப சந்தோஷம். நேத்து போட்டிருந்த இது எல்லாமே நான் தான்.
அதனாலதான் உங்களுக்காண்டி நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நிறைய உங்களுக்காண்டி நான் பேசியிருக்கேன். நிஜமா உங்களோட சப்போர்ட் எல்லாம் தான் நான் இந்த 84 நாளே அதுக்குள்ள நின்றதுக்கு ரீசனே. ஆமா, ரொம்ப எங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல் வந்து வரணும்னு ரொம்ப ஆசை. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இது இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஆமா. நம்ம வந்து மலையாளி பொண்ணு போற யார் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாம் ம். இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு வீக்கு போகும்போது என்னடா நம்ம நம்ம ஏதோ பண்றாளா அப்படின்னு இருந்து ஓகே இப்ப வெளியில ம். வந்தப்பதான் புரியுது அவ்வளோ அன்பு நீங்க எல்லாரும் ம். கொடுத்துருக்கு எனக்கு. நீங்க ஃபைனல் வரணும்னு நாங்க எதிர்பார்த்தோம்க்கா. ஆமா ஆமா ம். தெரியுது வெளியில ம். வந்தப்பதான் தெரியுது அது. இனி லைஃப்ல எப்பயுமே ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா உங்க ஹாப்பி எல்லாம் கண்டிப்பா பார்த்து நாங்க ஆர்வமா இருக்கோம். ஏன் தெரியுமே நீங்களும் ஹாப்பியா ம். இருங்க நான் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நீங்களும் ஹாப்பியா இருக்கேன்னா நான் கண்டிப்பா இன்னொன்னு ஹாப்பியா உங்க தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. தேங்க்யூங்க. லவ் யூக்கா. லவ் யூ டூ சித்ரா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ சித்ரா. சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ சித்ரா. தேங்க்யூக்கா. டாஸ்லின் பேசுங்க. Hi Anshi, ஹாய். I am big fan from CWC. ஓ அப்படியா? Yes, தேங்க்யூங்க. I am nervous, but be bold. கண்டிப்பா. Love you so much. லவ் யூ டூங்க. நான் இன்ஸ்டால கிட்டி கட்ஸோட பேஜ் அட்மின். அப்படியா? Yes. நான் வந்து இந்த இன்ஸ்டா நிஜமா சொன்னேன்னா கொஞ்சம் சோம்பேறிதா இது இந்த எனக்கு டேக் பண்றது வெறும் அதெல்லாம் ரீஷேர் பண்ண மத்தபடி உட்கார்ந்து பாக்குற சத்தியமா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. It's okay. தெரியுது எனக்கு. It's okay. It's okay. Love you so much. லவ் யூ டூங்க. Please say I love you, Maladi. ஐ லவ் யூ மாலவி. Maladi. ஐ லவ் யூ மாலதி. Thank you, Anshi. தேங்க்யூங்க. குமார் ப்ரோ, குமார் பேசலாம். குமார் ஹலோ. ஹாய் அன்சி, ஹாய். உங்களுக்கு பெரிய ஃபேன்னா. தேங்க்யூ. ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு கேம் விளையாட தெரியாது அப்படின்லாம் இது போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அந்த பொம்மை டாஸ்க்ல போய் பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு தனியா உட்காந்து சிரிப்பீங்க பாத்தீங்களா? அப்ப வாங்கடா இப்ப யாரா கேம் விளையாட தெரியாதுன்னு சொன்னீங்க, இதுதான்டா கேமு அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு பர்சனையும் டக்கு டக்குன்னு அனலைஸ் பண்றீங்க, இதுதான் இவங்க கேமா. ஸோ அது வந்து அத தப்பா தெரியாதவங்களுக்கு தப்பா தெரியும். பட் ஆனா நீங்க ரொம்ப ஜெனியூனா இருந்தீங்க, போல்டா இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாரை பத்தி பின்னாடி பேசுனது இல்ல. ஆமா அதே அதுதான் ஒரு மன நிம்மதி. அதுதான் ஏன்னா நான் வெளியில வந்தப்பதான் தெரியுது எவ்வளவு பேர் பின்னாடி பேசினது. ஆனா நான் யார் பின்னாடி பேசல. அதுதான் ஒரு மன நிம்மதி எனக்கு. நீங்க போல்டா மூஞ்சிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவீங்க. அதுதான் எங்களுக்கு பிடிச்சது. தேங்க்யூ. அப்புறம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவேன். எல்லாம் என்ன 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 எல்லாமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யோஷினி பேசுங்க. Hello. Hi யோஷினி. Hello, hi. I'm from Malaysia. ஆஹா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன கதா சொல்லுங்க. நீங்க ஒரு சொல்லுங்களே, அப்புறம் அந்த ஸ்லாங் சொல்லுங்க. அப்புறம் அந்த அப்புறம் வந்து விஷால் கிட்ட இருந்து கிடைச்சது. நான் என்ன கதை தான் நான் கேக்குறது. ஆமாவா? ஆமா ஆமா. ஓகே, எனக்கு வந்து உங்களோடையும் சத்யா ப்ரோ ஜேக்கோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உம், அது எனக்கு அவர் அண்ணா மாதிரி. அண்ணாதான், அண்ணா மாதிரி இல்ல அண்ணா. இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. தேங்க்யூங்க தேங்க்யூ. ரொம்ப இல்ல புரியுது. அப்புறம் அது நிறைய இந்த எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியல நம்ம யார்கிட்ட நல்லா இருக்கிறது மக்களுக்கு பிடிக்குது. நீங்க எல்லாரும் எப்படி கொண்டாடுது இந்த ஜெஃப் சத்யா ப்ரோ விஷ் ஆனந்தி இதெல்லாம் நானும் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்குதுன்னு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜோடி ஆர் யூ ரெடில நல்லா டான்ஸ் ஆடுங்க. ஐயோ அதுதான் ஒரு பயமே. ஃபைனல் இருக்க வாங்க. சாண்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி. கொஞ்சம் பயந்தா டான்ஸ்னாலே கொஞ்சம் பயந்தா. அது பரவாயில்ல, போல்டா கத்துங்க, வீஷ்ட கத்திக்குங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே அன்ஷி, பாய் பாய் பாய். லவ் யூ. லவ் யூ டூங்க.
ஓகே பாய். ஓகே பாய் பாய். டிவிகே ப்ரோ பேசுங்க. ஹலோ. ஓகே நெக்ஸ்ட் ஸ்வாதி பேசுங்க அக்கா. ஸ்வாதி அக்கா பேசுங்க. ஸ்வாதி அக்கா பேசு. ஹாய் அன்ஷி, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் ஹக்கு, ஐயோ அதுதான் எங்களால நீங்க தேங்க்யூ. எனக்கு கொடுக்க முடியும். யூ ஆர் சோ தேங்க்யூ. போல்ட், சோ பியூட்டிஃபுல். இன் அண்ட் அவுட் யூ ஆர் சோ போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்க வாய்ஸ் கேட்குறப்போ, அந்த எனர்ஜி அண்ட் இவங்கெல்லாம் கொடுக்குற லவ் பார்க்கும்போது நமக்கு அப்படியே பயங்கரமா இருக்குது. இந்த ஸ்பேஸே அவ்வளோ அழகாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமா ஆனா ஒரே ஒரு தேங்க்யூங்க. விஷயம் மட்டும் சொல்றேன். நான் சொல்லுங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் உங்களோட ஹேட்டர், அப்புறம் உங்களோட பயங்கரமான லவ்வர் ஆயிட்டேன். ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூங்க. எனக்கு எப்படின்னா பிடிக்கலனாலும் ஒரு ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபயர் விட்ட இது சொல்றேன். மஞ்சரிக்காக பேசியிருப்பீங்க. மஞ்சரி அப்பதான் என்டர் ஆன சமயம் சிவா அண்ணா வந்து ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த இது டாஸ்க் கொடுக்கும்போது நீங்க போய் நின்று பேசியிருப்பீங்க. அது பார்க்கும்போது என்னன்னா இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த இது வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் மஞ்சரி கூட ஒரு பெரிய கனெக்ட் இல்லை, பட் அந்த பொண்ணுக்காகவும் நீங்க நின்னது அதெல்லாம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரெஸ் ஆனது அன்ஷி கிட்ட. அண்ட் அது த்ரூ அவுட் ஜர்னி, அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒரு மொமெண்ட் அப்படியே ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். யாரும் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். என்னவா பண்றாயா அப்படி வாமா 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 அப்படின்னு எங்களுக்கு பயங்கரமா ஸ்கிரீன்ல இருந்து அப்படி ஸ்கிரீன் பண்ணி தான் நாங்க பாத்துருக்கோம். சோ 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 ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஜோடி எல்லாத்தையும் மாஸ் காட்டுங்க. இதே மாதிரி போல்டா ஜாலியா லவ்வபிளா இருங்க. தட்ஸ் ஆல் வி ஆல் வாண்ட் டு சே. அந்த லவ் நிறைய கொடுக்கறதுக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க. தேங்க்யூங்க. நீங்க நிறைய யூ ஹேவ் ஃபேஸ்ட் சோ மச் ஆஃப் திங்ஸ் அண்ட் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. வி ஆர் சோ ஹாப்பி டு see that. ஐயோ தேங்க்யூ அது சோ மச். அண்ட் அம்மாக்கும் அண்ணாக்கும் நாங்களாம் பயங்கர ஃபேன் ஆயிட்டோம். 2 days முன்னாடி பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம், நீங்களாம் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. ஐ மீன் அண்ணா அம்மா எல்லாம் சொல்றேன், அவங்களாம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க இப்போ. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா 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 ஆமா. ஸ்டே பிளெஸ்ட். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. அண்ட் சத்யா, ஜெஃப், விஷால் எல்லாரையும் நாங்க எல்லாரும் விசாரிச்சதா சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் ஸ்பேஸ் வாங்க, ஒரு ஃபன் ஸ்பேஸ் வாங்க, பேசலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது. கண்டிப்பா நான் சொல்றேன், எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூங்க. love you too. thank you. காஷ்மீரா ப்ரோ பேசுங்க. ஹலோ அன்ஷி, எப்படி இருக்கீங்க? ஹலோ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீசன் பாதியில இருந்து தான் உங்களோட ஃபேன் ஆனேன். உங்க கேம்ஸ் அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஓகே பார்க்குறோம். ஏன்னா உங்களை எனக்கு முன்னாடி தெரியாது. நீங்க சீரியல் பண்ணிருக்கீங்க, குக் வித் கோமாளி பண்ணிருக்கீங்க, பட் அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ பிக் பாஸ் மட்டும்தான் நான் பார்க்குற ஒரு கண்டினியூஸாக பார்க்குற ஒரு 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 ஷோ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் கேம் பார்க்க தான் தெரிஞ்சது. ஓகே, இவங்க சூப்பராக விளையாடுறாங்க. யாரையும் வந்து நீங்க வந்து கேமுக்காக வந்து புட் டவுன் பண்ணாம பிக் பாஸ் சொல்ற அந்த இதுக்கு டாஸ்க் விட்டு தான் நீங்க பண்ணிருப்பீங்க. பின்னாடி போய் வந்து இவங்கள புட் டவுன் பண்றது, அவங்கள புட் டவுன் பண்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டால் டாஸ்க்ல அந்த நைட்டு ஃபுல்லா இருந்தீங்க பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா டாக் ஃபுல்லா அதுதான். விடிய விடிய லைவ் பாக்குறவங்களாம் விடிய விடிய பாத்துட்டு இருக்காங்க. ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் ஓகே இது என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமா அப்புறம் அவர்லி எபிசோட் பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது ஏன்னா அது வந்து முடியல. அவர்லி எபிசோட்ல வந்து உங்களுக்கு வந்து முடியல. ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நான் உங்களுக்கு ஃபேன் ஆனேன். ஸோ அது ஒரு சின்ன ஆமா, அதனால உங்களுக்கு இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருக்கு. நிறைய ஏன்னா விஜய் டிவி தவிர பிக் பாஸ் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரும். ஸோ இந்த விசிபிலிட்டினால இப்ப பாருங்க, நான் ஜோடி பார்த்துட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் ஜோடி எல்லாம் பார்த்தது இல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கு. ஸோ உங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஸோ அதை சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க. அப்புறம் நீங்க வந்து வெளியிருந்து வந்திருக்கோம், அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இங்க வந்து எங்கே டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு எங்கே உங்களோட இதை ஷோ பண்ண முடியுமோ அங்க எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஐயோ இப்ப அந்த கவலை இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. மக்கள் அப்படிதான் லவ் அப்படி கொடுக்குது, என்னால இப்ப புரிஞ்சிருச்சு.
சரி ஓகேங்க. தேங்க்ஸ் பேசுனதுக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ. இம்பர்ஃபெக்ட் ப்ரோ பேசுங்க. ஹாய் அத்தினோ, ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அன்சில் ப்ரோ, அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்க. இங்க தான் இருக்கு எல்லாரும். ஓகே. நான் ஆக்சுவலி சவுண்ட் ஃபேன் தான், பட் உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூ. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்லயே எனக்கு இந்த நீங்க 2 பேர் மட்டும் ரொம்ப ரியலா இருக்கீங்க. தேங்க்யூங்க. ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு. அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கரெக்டா அடிச்சிருப்பீங்க போல்டா. தேங்க்யூங்க. அதே நீங்க பேசுற தமிழும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா செங்கலா டாஸ்க் ஒரு டாஸ்க் பீஸ்ட்னு நிரூபிச்சிட்டீங்க அதுல. ஐயோ தேங்க்யூ. மெயினா அந்த ரயானுக்கு ஒரு ஸ்நாக் போடுவீங்களா, அதெல்லாம் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சுங்க. அது நானே வெளியில வந்து யாருடா இந்த பொண்ணு தான், யாருமா இப்படி எல்லாம் பண்றது. எங்களுக்கு அதுல சின்ன வருத்தம் என்னன்னா, ஹோஸ்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல அந்த வீக்கெண்டு. ஆமா ஆமா ஆமா. அது அந்த வீக் ஆக்சுவலா விஷாலுமே கேப்டன் சூப்பரா பண்ணிருப்பாங்க, நீங்களும் பண்ணிருப்பீங்க. அது ஒண்ணு மட்டும் தான் எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பட் ஆடியன்ஸ் கிட்ட செம்ம ரீச் ஆயிடுச்சு அந்த ரெண்டுமே. அது போதுமே. அண்ட் லாஸ்ட் அவன் சொல்லிக்கிறேன், ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ஆக்சுவலா உங்களை டேக் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், சவுண்டுக்கு ஒரு ஹக் கொடுத்துருங்கன்னு சொல்லி. நீங்க லைக்கோட பண்ணிட்டு போயிருக்கீங்க. கரெக்டா அதை போய் ஆமா ஆமா நீங்க அங்க போய் கரெக்டா அதையும் கொடுத்துருந்தீங்க. இருந்துருச்சு. உண்மையாலுமே அது பண்ணணும்னு எனக்கு அந்த எபிசோட் அந்த 6 பேர் தானே, 8 பேர் உள்ள வந்த போது அது எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு மாதிரி தோணிடுச்சு. இல்ல எனக்கு உண்மையாலுமே குடுக்கணும்னு இருந்துருச்சு. அப்புறம் அது கொடுத்த போது அது முடிச்சு வெளியில வந்த போது நிறைய பேர் அதை ஆசைப்பட்டா அந்த ஒரு ஹக் அவளுக்கு கொடுக்கறது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூங்க. உங்களுக்கு நிறைய லவ் கிடைச்சிருக்கு. மெயினா சவுண்ட் ஆர்மி கிட்ட இருந்தும் விஷால் ஆர்மி கிட்ட இருந்தும் பெரிய லவ் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூங்க. ஓகே, லவ் யூ சேச்சி. லவ் யூ டு. தேங்க்யூ. எங்க சவுண்ட் ஆர்மிக்கும் விஷால் ஆர்மிக்கும் ஒரு பெரிய லவ் யூ சொல்லிருங்க. சவுண்ட் விஷால் ஆர்மிக்கு எல்லாருக்கும் பெரிய பெரிய லவ். போடுங்கடா ஆட்ட. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ குரு. தேங்க்யூ ஷில்பா சிஸ்டர். தேங்க்யூ. டிவிகே ப்ரோ பேசுங்க. ஹாய் அன்சிதா அக்கா. ஹாய். நான் உங்களை சீரியல்ல இருந்து நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. உங்களை குக்குத்து குமார்ல அந்த ஒரு இந்த கிட்ட போட்டிருந்தீங்கல்ல, அந்த ராமர்ட்ட கூட ஒரு டைலாக் சொல்லுவீங்கல்ல. ஆமா ஆமா, பிளாக் Dress. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூங்க. எனக்கு பிக் பாஸ்லயே உங்களுக்கு பிடிக்கும். உங்க பிரியாணிக்கு அங்க செம்ம ட்ரெண்டிங் ஆனிச்சு அது. இருட்டு கடை திருட்டு பிரியாணி. அதான் அந்த இது செம்மையா இருந்துச்சு. அந்த நைட்ல பண்றது. அதெல்லாம் நிஜமா மிஸ் பண்றேன். இப்போதான் மிஸ் பண்றேன் எல்லாம். வெளிய வந்து கடை போடுறீங்களா, திருட்டு கடை பிரியாணி? இல்ல இல்ல, நாங்க போடுவோம் ஏதாவது ஒரு கடை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே ஏதாச்சும் பண்றோம். போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ஏதாவது பண்றோம், வந்து ஏதாவது பண்ணணும்ல. அப்புறம் அந்த செங்கலா டாஸ்க் அது வேற மாதிரி பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறம் அந்த முத்து கூட ஒரு கான்வர்சேஷன் இது சொல்லுங்க, ஒரு டயலாக் வரும்ல, நடிக்காத முத்து. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா ஆமா, நான் வெளியில வந்ததெல்லாம் பார்த்து நானே சிரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சண்டை போட்டேன், என்னடா வெளியில வந்து பண்ணா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. அஞ்சு ரிக்வெஸ்ட் இருக்காங்க, நீங்க ஒரு வாட்டி அது முழுசா சொல்லணும். ஓ, அந்த ஜுஞ்சுக்கும் பஜாலோ சேர்த்து. ஐயோ, ஜுஞ்சுக்கு பஜாலோ நடிக்காத முத்து. பொண்ணுங்க ஜங்க ஜங்க, பொண்ணுங்க ஜிங்க ஜிங்க, இரிட்டேட் உருட்டேட் இரிட்டேட் உருட்டேட் டரிட்டேட். அன்ஷி ஒன்லைனர்ஸ்க்கு ஒரு ஆல்பமே போடலாம். ஐயோ, அது ஏதோ அப்படி அந்த ஃப்ளோல வந்து அது பேசினா, வெளியில வந்து என்னடா நாம சண்டை தானே போட்டது, என்ன பண்ணா இருக்கே வெளியில அப்படின்னு இருந்துச்சு. நீங்க சண்டை போறதெல்லாம் கியூட்டா இருந்தா என்ன பண்றது? அன்சி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட பேசுறாருல ராம் பிரகாஷ், இவர் ஆக்சுவலா விஷால் ஃப்ரெண்ட். பாதியில 10வது வீக் அந்த ஃபேமிலி வீக் அப்புறம் அன்சிதா ஃபேனா மாறிட்டாரு. இப்ப அன்சிதாவோட சிடி பேசிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு.
அவர் ஒரு இத ப்ராட் நான் அவரு. விஷ்ணு கிட்ட சொல்லணும். கண்டிப்பா இத நான் விஷ்ணு கிட்ட சொல்லணும். சொல்லுங்க இப்ப மறக்காம சொல்லுங்க. விஷால கண்டுக்கவே இல்ல அன்ஷி. அன்ஷி ஃபேன் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் போட்டாலும் அன்ஷி ஃபேன்ஸ் தான் போடுவாங்க. சூப்பர். முன்னாடி அப்படிதான் எல்லாம் இருக்கணும். விஷால்னு போடுவாங்க. இது நான் விஷ்ணு கிட்ட சொல்றேன் கண்டிப்பா. அவர்கிட்ட சொல்லி ஸ்பேஸுக்கு வர சொல்லுங்க ஆன்சி. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு போல. ஆமா. இல்ல என்ன தெரியுமா, இது இப்ப இந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியில வந்தோனே நான் ஒரு 3 நாளெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபோன் எல்லாம் பார்த்து இல்ல சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்து இருந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிட்டா. நம்ம என்ன பண்ண? நம்ம எங்க இருந்தோம் இவ்வளோ நாளு? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. நைட்டு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நிஜமா சொன்னா சாப்பாடே நிஜமா சாப்பிடவே முடியல. ஏதோ உயிர் பொழைக்கணும்னு தான் சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள தான் இப்போ இருக்கு எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் இன்னும் போக தான் வெளியில வர முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சும்மா கை வீசி தரேன், ஒரு பெரிய கிஃப்டோட வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்காக 20 இயர்ஸ்ல இருந்து 48 இயர்ஸ் அம்மா வரைக்கும் வெயிட் பண்றாங்க பேசுறதுக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சிஸ்டர் கண்டிப்பா சொல்றேன். அக்கா நானும் ஃபோன் பண்ணியிருந்தேன்னு சொல்லுங்க. அப்படியா? சொல்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்